நான் வந்து பொம்புடி பக்கம் ஜாலியூர் கிராமம். நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணுறேன். ஒரு 4 வருஷம் பண்ணுறேன். நாமெல்லாம் யாருனாக்கல ஒரு கடவுள் மாதிரியான வச்சுக்கோங்க. நாம் சாப்பாடு போட்டால் தான் போய் அதிகாரிகள்லாம் சாப்பிடுவாங்க. நான் அவங்க முன்னாடி கூட பேசிட்டுங்க, ஒன்றும் அவங்களுக்கு இது இல்லை. நாம் சாப்பாடு போட்டால் தான் அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம பண்ணி பண்ணணும், பண்ணி வந்து அரிசி இதுன்னோம். ஆனால் அந்த விவசாயத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கல விஷத்தை கலந்துடுறோம். விஷநாக்கள் என்ன ஆகுதுனாக்கா ஊரியா உரம் எல்லாம் போட்டுருங்க. அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இயற்கையாக பண்ண சொல்லிக்கிறாங்க. இயற்கையாக பண்ண சொல்லிடுறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அண்ணன் சொன்னார் தண்ணியே இல்லை, மழை இல்லை, எதுவுமே இல்லைன்றாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்கனாக்கல பண்ணைக்கொட்டை மாதிரி வெட்டணும். ஒரு 4 ஏக்கரா 5 ஏக்கருன்னா பண்ணைக்கொட்டை வெட்டலாம். ஆனால் நம்ம யாரும் வெட்டுறதில்ல. வரப்பு வந்து ஹைட் பண்ணும். வரப்பு வந்து ஒரு அடி ஹைட்னாஸ் பண்ணும். அதிகமாக பண்ணுறதில்ல, ஒரு அடி பண்ணி பாருங்க. இந்த மழை வந்துச்சுனாக்கல வெளியே தண்ணி காட்டை விட்டு தண்ணி போகக்கூடாது. நம்ம காட்டை விட்டு வெளியே போகிறதுனாக்கல ஆட்டோமேட்டிக்காக நம்ம போர்லேயோ கிணத்துலேயோ தண்ணி அரிக்கும். நம்ம விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணுறோம்னாக்கல ஃபஸ்ட்டு வந்து பலதானியம் விதைக்கணும். பலதானியம் விதைக்கலாம். பலதானியனாக்கல 9 வகை இது: தக்கை பூண்டு, சனப்பை, கொளிஞ்சி, அப்புறம் எள், கடலக்கொட்டை, வாசனை எள், இந்த சூரியகாந்தி. ஆனால் தண்ணி எங்களுக்கு இல்லைண்ணா. நான் இப்போ வந்து பாருங்கள், வரப்பு கட்டிங்கிறோம். ஏற்கனவே எல்லாம் இருந்துச்சு. இப்போ கிணத்துல தண்ணி இருக்குது. போர்லேயும் 24 மணி நேரம் ஓடுது. 1 மணி நேரம் தான் ஓடிச்சு. 1 மணி நேரம் தான் ஓடிச்சு. தண்ணி வர தண்ணியே இது நீட்டுங்க. வரப்பு கட்டிட்டான். வரப்பு கட்டிட்டனால என்ன பண்ணிட்டாங்க, சுற்றி வரும் மரம் போட்டுங்குது. மரம் செடி இது மாதிரி மரம் போட்டுங்குது. போரில் இப்போ 24 மணி நேரம் தண்ணி ஓடுது. இயற்கை விவசாயம் தான் பண்ணுறாங்க. இயற்கை விவசாயம் பண்ணி 1.5 ஏக்கர் நிலம் வாங்கிக்கிறேன் நான். இப்போ 4 வருஷத்தில் எந்த கடைக்கெல்லாம் மருந்து கடைக்கெல்லாம் எதுவும் போகிறதில்ல. நானே தான் ரெடி பண்ணுறேங்க. பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், மீன் கரைசல் ஒன்றுங்க. மீன் மீன் தான் தெரியும் இல்லைங்க. இதெல்லாம் கையில் பண்ணிட்டு நம்ம ப்ரேயர் போடலாம். இல்லை நம்ம முடியலையா, நம்மளுக்கு முடியலையா, நம்ம இதுக்கிட்ட பொருள் இருக்குது. இப்போ இது வந்து என்ன மீன் கரைசலுங்க. மீன் கரைசல் இல்லைங்க, இது ஒன்றும் இல்லைங்க. மீன் கழிவு இருக்குங்கள, இப்போ நம்ம வெட்டி போட்டுறோம், தலைகாய் வெட்டி போட்டுறாங்கல்ல, அது போய் ஒரு 10 கிலோ வாங்கிக்காங்க. அப்புறம் என்ன, பப்பாளி பழம் இருக்குங்களா, பரங்கி பழம் இருக்குங்களா, அது ஒரு 10 கிலோ வாங்கிக்காங்க. அது வாங்கிக்கினீங்களா, நல்லா பழுத்து தான் இருக்குது, போட்டுக்காங்க. அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு 10 கிலோ போட்டுக்காங்க. தண்ணி ஒரு 10 லிட்டரு ஃபுல்லாக 3 தண்ணி ஒரு 4 ஒரு 10 இது 10 அது 10 3 4 10 போட்டிங்களா, போட்டு ஒரு பெரிய பேசன் அது மாதிரி ட்ரம்மில் போட்டு விட்டுருங்க, மூடி வச்சுருங்க. ஒரு 21 நாள் விட்டுருங்க. இது மாதிரி ஆயிரும். 21 நாள் ஆனால் இது மாதிரி ஆயிரும். அதுக்கு மேலே நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். வடிகட்டே தேவையில்ல, அது இருக்கு நல்ல இதே மாதிரி ஆயிடுது. அடியில் மட்டும் அந்த திப்பி மாதிரி நிற்கும். அந்த பரங்கி பழம் என்னன்னா, நீ பழம் போடுறாக்க காயை தான் போடுறனாக்கல அப்படியே போட்டுடலாம். நறுக்கி பழமா இருந்தாக்கல அப்படியே பிசிக்கி போட்டுடலாம். பழமா இருந்தால் அப்படியே பிசிக்கி விட்டுடலாம். காயாக இருந்தால் என்ன பண்ணாக்கல அப்படியே நின்று போயிடும், அது மேலே வரும், அது எடுத்து போடலாம். பழமா இருந்தால் எதுவுமே தேவையில்லை. அந்த முள்ளு கூட அப்படியே இதாயிரும். முள்ளு ஃபுல்லாக இதாயிரும், கரைஞ்சிரும். 21 நாள் கரைஞ்சிரும்.